Hello friends, welcome to our Suvai koodam channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். என்ன ரெசிபி கேட்டீங்கன்னா எல்லாரும் வீட்ல வச்சு பொருட்களை வச்சு சீக்கிரம் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் எப்படி சில்லி பண்றது, அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க புதுசா வீடியோஸ் போடும்போது டக்குனு உங்களுக்கு ரீச் ஆயிடும் फ्रेंड्स. அப்புறம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா நாங்க எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல காலிஃப்ளவர் சில்லி செய்றோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம். ஹோட்டல் ஸ்டைலில் காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. இது எல்லாமே ஒரே மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1/2 கிலோ காலிஃப்ளவர் இருக்கும். இந்த காலிஃப்ளவரில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கொஞ்சம் புழுவெல்லாம் இருக்கும், பச்சை பச்சை கலராக இருக்கும். நம்ம சுடுதண்ணியில் கழுவி எடுக்கும்போது அந்த புழுவெல்லாம் செத்துருங்க. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இதை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ கட் பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது எல்லாமே ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ஒரே மாதிரியே வெந்திருக்கும். சின்னது பெருசுமாக இருந்துச்சுன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த காலிஃப்ளவர் சுடுதண்ணிலே 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி நல்லா வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், தண்ணி ஒரு சுட்டும் கூட இல்லை, தண்ணியோடு இருக்கக்கூடாது. தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டதில் ஒரு 1/4 நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூனே போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டால் கசப்படிச்ச மாதிரி வந்துடும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி, மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கலாம். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டோம்னா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், காரம் அளவாக வந்துடும். ஒரு சல்லடை வச்சு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா சதைச்சி விட்டுக்கலாங்க. என்னடா அப்படியே போடாமல் சதைச்சி எடுக்கிறீங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம அந்த மாவில் எண்ணெய் ஏதாவது தூசி இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு கூட தெரியாதுங்க. நம்ம குழந்தைகள்லாம் சாப்பிடும் போது நம்ம அப்படியே கொடுத்துருவோம். இப்படி சதைச்சி எடுத்துட்டோம்னா ஏதாவது வேஸ்ட்டு, ஏதாவது சின்ன சில சமயம் பார்த்திங்கன்னா குச்சிகை கம்பிகை கூட நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. மாவு சலிக்கும் போது காலிஃப்ளவரில் எல்லா பக்கமே மாவு ஒரே மாதிரியே இருக்குங்க. ஸ்பூனில் போட்டோம்னா கூட அப்படியே ஒரு இடத்துல கட்டியாக நின்றுக்கும். நம்ம சலிச்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கும் எந்த பயமும் இல்லாமல் அவங்களுக்கு நல்லா சாப்பிட கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சல்லடையில் கொஞ்சமாக அப்படியே சின்ன சின்ன பீஸாக கருப்பாக தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்ன அப்படின்னு தெரியல. அதனால் நீங்களுமே சலிச்சே எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டி. கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சு விடும்போது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. நம்ம காலிஃப்ளவரில் இருக்கிற அந்த ஈரப்பதமே இந்த மாவு மசாலா பொடிக்கெல்லாம் போதும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ மாவு மசாலா பொடி எல்லாமே காலிஃப்ளவரோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ட்ரை ஆயிடுச்சு காலிஃப்ளவரு. இதில் இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. காலிஃப்ளவர் சில்லி செய்யும்போது முட்டை எப்போவுமே கடைசியாக தாங்க உடச்சி ஊற்றணும், முதலையே உடச்சி ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொடி மாவுகள் எல்லாமே காலிஃப்ளவரோட சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டு இதை அப்படியே வச்சிடலாங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். எக்ஸ்ட்ராலாம் ஊற வைக்க வேண்டாங்க. ரொம்ப நேரம் ஊறிச்சினாலுமே ரொம்ப சில்லி போட்டு எடுக்கும்போது ஒரு மாதிரி வதன்னு ஆயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப நேரமெல்லாம் ஊற வைக்க வேண்டாம். இப்போ கடைசியாக இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நான் சலிச்சு வச்சுட்டேன் ஏற்கனவே. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் சில்லியை எண்ணெயில் எப்போ பொரிச்சு எடுக்க போகிறோமோ அப்போ மட்டும் எலுமிச்சம்பழ ஜூஸும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டால் போதுங்க. முதலையே எலுமிச்சம்பழ ஜூஸு போட வேண்டாம். சில்லி பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒன்றோட ஒன்று முட்டாத மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க.
காலிஃப்ளவர் போட்ட உடனே திருப்பி விட வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். சில்லி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப செவக்க விட்டோம்னாலும் கசப்பாயிரும். இதே பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட போகிறேன். இதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் சில்லி போட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் கடைசியாக இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த சில்லி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சில்லி வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுங்க. நம்ம எந்த சைஸில் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சோமோ அந்த சைஸும் மாறாமல் அப்படியே இருக்குது. மாவு நிறையா போட்டோம்னாலும் அது பக்கோடா மாதிரி வந்துடுங்க. மாவு போடும்போது அளவாக பார்த்து போட்டுக்கோங்க. இந்த சில்லி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. உள்ளையெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கும். ஆஹா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச ஹோட்டல் ஸ்டைல் காலிஃப்ளவர் சில்லி வந்து அப்படியே அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி பார்க்கும்போது எனக்கு இச்சை வருது, எப்படா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா செய்யும் போது நான் எங்கள் கிச்சன்ல சுற்றி கிடந்தேன், எப்படா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு தான் இப்போ வந்து நமக்கு சாப்பாடு டைம் வந்துச்சு. கிச்சனை சுற்றிட்டே இருக்கும்போது காவாசியெல்லாம் காலி பண்ணியாச்சு. இல்லை இப்போ வந்து நம்ம லெமன் எல்லாம் புளிஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எப்பவுமே வந்து இந்த ஆனியன்லாம் கொடுப்பாங்க, நம்ம நிறைய பேர் வந்து வேஸ்ட் பண்ணுவோம், அதாவது சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எனக்கு வந்து இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு இது. ஆனியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த ஆனியனோட இந்த ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த ஆனியனோட வச்சுட்டு அதில் லெமன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம லெமன் வந்து அந்த ஒரு பீஸில் மட்டும் அப்படியே லைட்டாக, ரொம்ப புளிஞ்சிங்கன்னா வந்து ரொம்ப புளிப்பாயிரும். ஏன்னா வந்து நம்ம அம்மா ஆல்ரெடி வந்து என் மேலே போய் தெரிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி நம்ம மிக்சிங்லேயே வந்து லெமன்லாம் போடுவாங்க. அதனால் நீங்கள் அளவாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப புளிப்பாயிடுச்சுன்னா அப்புறம் வேறு மாதிரி டேஸ்ட் ஆயிரும். ஓகே, அப்படியே இந்த ஆனியனோட வச்சு நம்ம அப்படியே ஒரு பீஸ் அப்படியே ஃபுல்லாக சாப்பிடலாம். நம்மளும் க்ளோஸ்அப்பில் போகலாம். ஓகே, இப்போ அப்படியே எடுத்து நம்ம சாப்பிடலாம். ரெடியாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதே தெரியல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலில் பக்காவாக இருக்குது. நம்ம எப்பாவது சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த இது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து டேஸ்ட்டு நாட்லேயே இருக்கும். எப்படா இந்த மாதிரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சீக்கிரமே காலியாக நினைக்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம். டாடா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.